தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பைபிள் விளக்கம், மத்தேயு 6ஆம் அதிகாரம், இறை திரு வார்த்தைகள் 19 21 முடிய. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன். பாருங்க, பூமியில் நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது. இந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற நகை, பணம், மற்ற இன்னும் பலவிதமான உடைகள் மற்றும் இன்னும் உணவுகள், தானிய பொருட்கள் அனைத்துமே நம்ம சேர்த்து வைத்து நம்ம என்ன செய்கிறோம், ஆத்துமாவை இழந்து விடுகிறோம். அந்த எந்த பொருள் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருள் மீது நமக்கு சிநேகம், அதாவது அன்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இதை அனைத்தையும் சேர்த்து வைத்தால் அதாவது பூமியிலே இந்த உணவுப் பொருட்களையாவது நகைகள் மற்றும் பணம் அனைத்தையும் சேர்த்து வைத்தாலும் கூட அந்த பணம் நகையெல்லாம் ஒரு நாளைக்கு திருடர் அதை நோட் பண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு திருடிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியே அந்த அரிசியாகட்டும், அதாவது வீட்டு உணவுப் பொருட்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அந்த சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள் அதிக நாட்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ அது என்ன ஆகுது, பூச்சிகள் அரித்து அது வீணாக போகிறது. அதை நம்ம சேர்த்து வைக்குவதை விட 20வது வசனம் சொல்லுது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அது அந்த இடத்துல எதுவும் கெட்டு போகிறதும் இல்லை. அதனால் அந்த இடத்துல திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விவிலியம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. எனவே இவை அனைத்தையும் நாம் சேர்த்து வைக்கும் பொழுது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று 21ஆம் வசனம் நமக்கு கற்பிக்கிறது. இதை அனைத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு திருப்பலிக்கு நம்ம கோவிலுக்குள் செல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே, ஐயோ இவ்வளோ பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டோம், யாராவது வீட்டை உடச்சி பூட்டை உடச்சி திறந்து ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்கள் அனைத்தும் அந்த சேர்த்து வைத்த அந்த பொருட்கள் மீது இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நமக்கு வேண்டாம். எனவே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை நாம் தவிர்க்க வேண்டும். தவிர்த்து விட்டு நாம் கோவிலுக்கு போகும் பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ள முடியும். அங்கு மட்டுமே பூச்சியும் அரிக்காது மற்றும் திருடர்களும் அந்த இடத்துல யாரும் சேர்த்து வைத்ததை திருடுகிறதும் இல்லை. அதனால் வசனம் எப்படி சொல்லுகிறதோ அதை மாதிரியே நம்ம படித்து நம்ம கடவுளுடைய பாதைகளை பின்பற்றி அவருடைய பணிகளை செய்ய முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.